கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்திருக்கிறார். இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் வரும் நாட்களிலே நாம் எப்படி இருப்போம் என்பதை அறிந்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் அந்த மகிமையின் நேரத்தில் அவருக்கு ஒப்பாகவே நாம் மாறி அவரை சந்திப்போம் என்ற நம்பிக்கையை நாம் பெற்று இருக்கின்றோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அப்படி பரலோக ராஜ்யத்திற்கென்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிறதான பாடுகளையும் துன்பங்களையும் பரியாசங்களையும் பழி சொற்களையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தங்களை வெறுக்க வேண்டும். தங்களுக்குள்ளாய் இருக்கிறதான எல்லா பெருமை மற்றும் மேட்டுமையான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வெறுத்து இயேசுவை போல தங்களை வெறுமையாக்கி அடிமைகளாக்கி இயேசுவை போல சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே போக வேண்டும். இயேசு கிறிஸ்து துன்பங்கள் நிறைந்த பாதையின் வழியாகத்தான் பயணித்தார். பாடுகள் நிறைந்த பாதையின் வழியாகத்தான் பயணித்தார். அதே சிலுவையின் பாதையில் தினமும் நாம் பயணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை நாம் வெறுத்து பரிசுத்தமாய் வாழுகிறபடியால் சத்தியத்தின் பாதையில் நடக்கிறபடியினால இயேசுவின் நிமித்தமாக மக்கள் நம்மை நிந்திப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், பலவிதமான தீமையான மொழிகளை நம் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். இப்படி நம்மை பரியாசப்படுத்தும் போது, நிந்திக்கும் போது, துன்பப்படுத்தும் போது, பொய்யான வழக்குகளை நம்மேல் போடும்போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டுமாம். ஏனெனில் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமாம், மிகுந்த பலன் உண்டாயிருக்குமாம். ஏனெனில் நமக்கு முன் இருந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த உலகம் அப்படியே துன்பப்படுத்தியது என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பாடுகளை கண்டு துன்பங்களை கண்டு தேவ பிள்ளைகள் ஒரு காலம் மறந்து போய்விடக்கூடாது. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை பாருங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையின் காலத்தில், துன்பப்படும் காலத்தில் நாம் பொறுமையோடு கூட அதை சகிக்க வேண்டும். தேவனிடத்தில் பாடுகளை சகிக்கிறதுக்கான பலனை தினமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சோதனை எதற்காக? நாம் உத்தமர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்து கொள்ளும்படியாக. சோதனையின் காலத்தில் நாம் உண்மையாக இருந்து நம்முடைய உத்தமத்தை வெளிப்படுத்துவோமே ஆனால் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறாராம். அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சோதனையின் நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது, பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பரியாசங்கள் வரும்போது
மிகுந்த சந்தோஷமாக அதை நினைக்க வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். எத்தனை நாட்களுக்கு தான் இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்கள் என்று ஒருவேளை கேள்வி கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின புஸ்தகம் 2வது கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை கவனியுங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பாருங்க, இந்த உலகத்துல காணப்படாதவைகளை நாம் நோக்கி இருக்கிறோம். இந்த உலகத்துல நாம் பார்க்கிற எல்லாம் அனித்தியமானவைகள். காணப்படாத அந்த பரலோக ராஜ்யமும் அதன் மகிமையும் மட்டுமே நமக்கு உரியது. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் இந்த உலகத்தில் நமக்கு வரும் உபத்திரவம் மிகவும் லேசானது என்று நாம் நினைக்க வேண்டும். இந்த லேசான உபத்திரவத்தை தேவன் அதி சீக்கிரத்தில் நீக்கி அதிகமான நித்தியமான கன மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பாராம். இந்த மேலான சத்தியத்தை அறிந்து பாடுகளில் சந்தோஷமாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?